சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு பைரவின்னு பண்ணியிருந்தேன். அதிலிருந்து ஏற்பட்ட நட்பு, அதன் தொடர்ச்சியாக 11 வருடங்கள் எத்தனோ முறை நானும் ரஜினி சாரும் இணைய வேண்டிய சந்தர்ப்பம், காலத்தின் சூழ்நிலை, இப்படி ஒரு மிகப்பெரிய பெரிய படைப்பாக வரணுன்ற ஒரு அமைப்பு கடவுள் படைச்சிருக்கிறாரு. காலம் கடந்தாலும் அனைத்து தரப்பு மக்களையும் கலைப்பேறு வகைக்குள்ள வகையில் ரசிகர் மக்களையும் மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தும் விதமாக கபாலி மிக பிரமாதமாக உருவாகி வந்திருக்கு. ஆகவே இந்த படம் திரையிட்ட பிறகு இன்றைய பதிவு நாளைய கல்வெட்டாக அமையும். இளைய தளபதி விஜய் வைத்து திரைப்படம் நான் படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து மாபெரும் படைப்பான கபாலியை எடுக்க சொல்லி ரஜினி சார் என்கிட்ட சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஒரு வானத்திலேருந்து ஒரு ஆக்ரோஷமாக குதித்து மண்ணில் நின்று நிலைத்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு சந்தோஷத்தை அந்த நாள் எனக்கு கொடுத்தது. ஆகவே இந்த கிரெடிட் உண்மையிலேயே என் மீது நம்பிக்கை வைத்த ரஜினி சாருக்கு தான் போய் சேரும். அண்ணாமலைக்கு பிறகு, படையப்பாவுக்கு பிறகு, பாட்ஷாவுக்கு பிறகு, முத்துக்கு பிறகு கபாலி அறுதிட்டு உறுதி சொல்லலாம். அதாவது உங்களுக்கு டீசர் ஒன்றே அதுக்கு பறைசாற்று விதமாக அமைஞ்சிருக்கிறது. அதாவது இப்போ நம்ம பேசின்னு இருக்கும்போது 1,90,00,000 தாண்டிய ஒரு செய்தி இருக்குது. இதெல்லாம் ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய எழுச்சியை வரவேற்பையை ரசிகர் மக்களில் பெற்றுதுன்னா இது மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு கட்டியம் கூறுற மாதிரி இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கிறது. நான் ரஜினி சார்கிட்ட சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், ரசிகர்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க சார் பப்ளிசிட்டிலன்னுவேன். அவர் வேணான்னு சொல்லின்னு இருக்கிறாரு. ஆகவே அதையே மீறி எனக்கு தடை போட்டால் கூட அந்த தடையை மீறி பண்ணணுன்ற ஒரு ஆவல் இருக்குது. ஆகவே ரசிகர் மக்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் கபாலி. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் முழுமையான இன்வால்மெண்ட்ன்றது வேணும், சிரத்தை வேணும். ஆகவே போஸ்டர் ஒட்டுறதுன்றது நான் பண்ணியிருக்கிறேன்னா எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் அது அவங்க அதில் கவனம் செலுத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். முதல் 4 ஷீட்டுக்கு மேலே போஸ்ட் ஒட்டாத காலத்தில் நான் பழைய படங்களுக்கு 6 ஷீட் போஸ்ட் ஒட்டினேன். அப்போ தான் பைரவி. அதுக்கப்புறம் 8 ஷீட் ஓட்டினேன், 12 ஷீட் ஓட்டினேன், 24 ஷீட் ஓட்டினேன், 36 ஷீட் தான் அதிகபட்சமாக நான் ஓட்டினது. போஸ்ட் ஒட்டுற குரூப்பு ஒட்டக்கூடிய 4 நன்னே அன்றைக்கி போயிடுவேன். அந்த ஒட்டுறவங்களாம் பார்த்து அவங்களோட சரிக்கு சமமாக உட்காந்து அவங்களோட பேசிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நான் வர்றதுன்னும் போது அவங்களும் சிரத்தை எடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி நான் மோட்டர் பைக்கில் போயிட்டு போஸ்ட் ஒட்டும் போது அதெல்லாம் எந்தெந்த இடத்துல ஒட்டணுன்றதெல்லாம் நான் அந்த இடத்த தேர்வு செய்து கொடுக்குற படம்லாம் பார்த்தீங்கன்னா 4 வாரம் 12 வாரம் அப்படியே நிற்க. ஏன்னா அதுக்கு மேலே ஏணி போட்டு ஒட்ட வைப்பேன். அதெல்லாம் ஒரு கடந்த காலங்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி ஒரு வரையறை எல்லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தாண்டி போனா கூட அதுக்கு போகாமல் தயாரிப்பாளர் நலன் மாத்திரம் இல்லாமல் கதையினுடைய களமும் மாறக்கூடாதுன்ற ஒரு மனசில் பதியம் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல தம்பி. திரையுலகுக்கு ரொம்ப அதாவது ஒரு குறிஞ்சி மலர் பூக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் உருவாங்க. ஒரு மாமாங்கத்துக்கு பிறகு வர மாதிரி ஒரு தம்பி ரஞ்சித் வந்திருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா முதல்ல அட்டை கத்தி அந்த படம் கூட நான் பண்ண வேண்டியது தான், பட் அது தவறியாச்சு. ஆனால் அட்டகத்திக்கு பிறகு மெட்ராஸ் பண்ணும்போது அதுலேயும் தம்பி ஒரு தனி முத்திரை பதிக்கிறாரு. கபாலி எல்லைகளை கடந்து, காட்டாறுகளை கடந்து, தடைக்கற்களை கடந்து, அதாவது பஞ்சபூதங்களுக்கும் அப்பால் ஒரு பிரம்மத்தினு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வேள்வியாக இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் செதுக்கின்னு இருக்கிறாரு. இந்த ட்ரெய்லர் எனக்கு காமிக்கும் போதே எழுந்து நின்று அவரை எப்படி கதை சொல்லும்போது அவரை கட்டி பிடிச்சனோ அந்த மாதிரி ட்ரெய்லர் காமிக்கும்போது இது ஒரு உச்சத்தை தொடன்னு சொன்னேன். அது அன்றைக்கி நான் சொன்னது இன்றைக்கி நடந்திருக்குது. ஏன்னா இது உலகத்தில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய படங்களில் நம்பர் 1 இதுதான் டீசரில் அதிகமான பேர் பார்த்துருக்காங்கன்றதோட உலகத்திலேயே இது 2வது இடத்த அடைஞ்சிருக்குதுன்னும் போது இன்னும் அதுக்கு காலங்கள் இருக்குது. இன்னொரு 3 வருஷம் பொறுத்து இதனுடைய பார்த்தா அதெல்லாம் தாண்டும். இயக்குனரில் எதிர்காலத்தில் 3 தலைமுறையை கடந்து ஒரு ராஜாங்கம் நடத்தக்கூடிய வல்லமை தம்பி ரஞ்சித்துக்கு இருக்குது. அவருக்கு இப்பொழுதே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.